ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 5 எபிசோட் 125 கிரேட் பவர் அண்ட் அல்டிமேட் பவர். ஸோ நான் சில பல விஷயங்கள் எல்லாமே சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் கேமரா ஹண்டருக்கு வந்து ரொம்பவே அப்படி இல்லைன்னு இழுக்கிறாங்க. எனக்கு இது டெலிபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே சொன்னதே திருப்பி சொன்னால் உங்களுக்கும் ரொம்பவே கடுப்பாக இருக்கும்ல. அதனால தான் ஸோ வந்த சீன், அதாவது கடந்த எபிசோடில் வந்த சீன் எல்லாமே மறுபடியும் இதில் வந்தால் நான் டப்புன்னு அப்படியே அந்த சீன் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மில் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோ கிளிப்பை அப்படியே கொஞ்சம் சுருக்கமாக பண்ணி விட்டலான்னு இருக்கிறேன். ஸோ அப்படி தான் வந்து நம்ம எபிசோடு இதெல்லாம் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லைனா வரட்டிலேயே தான் போட்டுட்டு இருப்பானுங்க. எனக்கு இது பார்க்கறதுக்கு கடுப்பாக இருக்குது இல்லையோ, உங்களுக்கு கண்டிப்பாக கடுப்பாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்த எபிசோடே வந்தால் அப்படி எலாபரேட்டாக இருக்கிறத கொஞ்சம் சுருக்கி அப்படி டக்குன்னு சொல்லிடலாம் அப்படின்னு தான் நான் முடிவு எடுத்துருக்கிறேன். அண்ட் இந்த முடிவுக்கு நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் பலவலும் பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கி எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங்லேயே பாமாவளோட மெமரிஸை மறுபடியும் ரீகெயின் பண்ணிட்டா. அண்ட் ரீகெயின் பண்ணதுக்கப்புறம் அவள் சொன்ன ஒரே வார்த்தை, கில்லுவா நீ ஏதோ ஒரு வார்த்தை சொன்னில்ல, அதை தப்பாக சொல்லியிருக்கிற, நீ அதை திருப்பி எடுத்துக்க. ஏன்னா கானுக்கு என்ன மற்றவங்கள விட கானுக்கு நீ தான்டா ரொம்பவே முக்கியம். கானுக்கு நீ பக்கத்தில் இருந்தால் தான் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு பாம் சொல்லியிருப்பா. இதை கேட்கும்போது நம்ம கில்லுவாவுக்கு கண்ணீர் சும்மா தாரையாக ஊற்றிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு அவள் ஓப்பனாக பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பேலஸை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம மெலியோரியும் பார்த்தீங்கன்னா அவனோட பெர்ஃபெக்ட் பிளானை பயன்படுத்தி அங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் நக்லுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஷயாபூஃப் கிட்ட சண்டை போடுறதுக்காக இங்கே வந்திருக்கிறான். ஏன்னா இந்த இடத்துல வேறு ராயல் கார்ட்ஸ் ஏதாவது இருப்பாங்க அப்படின்னு செக் பண்ண வந்தபோது அவனுக்கு ஷயாபூஃப் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிறான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஷயாபூஃப் கிட்ட இவன் சண்டை போடுறதுக்காக இங்கே வந்திருக்கிறான். அண்ட் இந்த இடத்துல ஹே ஷயாபூஃப், மரியாதை என் கூட இப்போ வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஓ, உன் கூட சண்டை போடுறதா? எனக்கு ஆசையாக தான் இருக்குது, பட் நான் இந்த இடத்துல வர முடியாது அப்படின்னு அவன் மறுத்துட்டான். ஏன் வர முடியாது அப்படின்னு நக்கல் கேட்கும்போது, ஏன்னா நான் ஒரு டூப்ளிகேட்டு, என்னோட பாடி நான் ஏற்கனவே நான் கிங்கை பாதுகாக்கிறதுக்காக அமுச்சு விட்டுட்டேன் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டான். இதை கேட்கும்போது நம்ம கானுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக கோவம் வருது. பட் அதை வந்து அவன் வெளியே காட்டிக்கவே இல்லை. ஸோ அவன் பார்வையிலேயே தெரியுதா அவன் எந்த அளவுக்கு கோவமாக இருக்கிறா அப்படின்னு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஷயாபூஃப் வந்து ரொம்பவே கோவப்படுறது நம்ம யூபையை பற்றி தான். ஏன்னா எனிமீஸ் அத்தனை பேர் இவனை வந்து அட்டாக் பண்ணும் போதுமே அவன் மற்றவங்கள அப்படியே கருணையோட அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டான். அதுதான் யூபைக்கு இவன் மேலே ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. அண்ட் அதுக்கு தூண்டுகோல இருக்கிற நம்ம நக்கில் இவன் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு ரொம்பவே துடிச்சிட்டு இருக்கிறா. பட் இருந்தாலுமே நம்ம காந்த இந்த இடத்துல பிடிச்சி வச்சிருக்கான்ல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் எப்போ போய் என்னோட சோல்ஜர்ஸை, அதாவது என்னோட பப்பட்ஸை நான் அவங்க கிங்கை பாதுகாக்கிறதுக்காக அமுச்சு வச்சுட்டு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எதுக்காக நீ இப்போ என் கூட சண்டை போட வர மாட்டேங்கிறா, அதை முதல்ல என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் கவலைப்படுற காரணமே யூபை தான். ஏன்னா அவன் மற்றவங்க மேலே கருணையாக இருக்கிறான். இவன் பிட்டோ மாதிரி மற்றவங்க மேலே கருணையாக இருக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இவங்களே கிங்கை வந்து கொண்டுட்டா அதுதான் எனக்கு ஏகப்பட்ட சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஷயாபூஃப்க்கு இங்கே இவங்களோட சோல்ஜர்ஸ் மேலேயே சந்தேகம் வருது. எதுக்காக நான் சண்டை கூப்பிட்டு நீ வரமாட்டேன் மறுக்கிற அப்படின்னு நக்கல் கேட்கும்போது, அதுக்கு காரணம் அதோ உங்கள் தான். இவன் தான் நான் இந்த இடத்த விட்டு வெளியே வந்தாலே என்னை கொண்டுடுவேன், மூடிட்டு இங்கே நில்லு அப்படின்னு சொன்னான். ஏன்னா வெளியே வந்தால் உங்களுக்கு பெரிய ஆபத்திர போனாமா, அதனால தான் என்னை இந்த இடத்துல பிடிச்சி வச்சிருக்கிறா. பைதவே நானே ஒரு டூப்ளிகேட் தானே. ஸோ நான் உங்கள்கிட்ட சண்டை போட்டாலுமே என்னால் எதுவுமே பண்ண முடியாது, என்னால் என் ரெக்கை கூட வெடிக்க முடியாது. பட் இருந்தாலுமே நான் உங்க கூட சண்டை போட ஒத்துக்கிறேன். எந்த ஒரு காரணத்துக்காக? நான் உங்க கூட டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த சண்டை போடுறதுக்கு ஒத்துக்கிறேன். மற்றபடி எனக்கு உன்னை அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற எந்த ஒரு இன்டென்ஷனுமே கிடையாது அப்படின்னு ஷயாபூஃப் இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறான். ஓ அப்படியே விஷயம், சரி வா எப்படியாவது சண்டை போடலாம் அப்படின்னு இந்த பக்கம் நம்ம நக்கல் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. அவன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், பச்சையாவே தெரியுது. ஏன்னா ஷயாபூஃப் அந்த இடத்துக்கு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம கானுமே பார்த்தீங்கன்னா, ஏய் நீ பொய் தானே சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். பொய் சொன்ன நீ இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷயாபூஃப்மே பார்த்தீங்கன்னா செம ஆச்சரியத்தில் இருக்கிறான். நீ இப்போ என்கிட்ட பொய் தானே சொன்னேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னோட பிளான் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. நீ இந்த ரூம்குள்ளே வரதுக்கு முன்னாடியே என்னை கொல்லணுன்னு தான் நீ இந்த ரூம்குள்ளே வந்த. இந்த ரூம்குள்ளே வரும்போது நீ என் முதுகுலேயே குத்தி என்னை இதே சமயத்தில் கொண்டுலாம் தான் பார்த்தேன். ஆனால் இந்த இடத்துல பிட்டோ உன்னை தடுத்துட்டா. ஆமாம் தானே அப்படின்னு இந்த இடத்துல நம்ம கான் கரெக்டாக இவனோட பிளான் எல்லாத்தையுமே கெஸ் பண்ணிட்டா. ஐயோ இன்னுமே கரெக்டாக கெஸ் பண்ணிட்டா அப்படின்னு பிட்டோ ஒரு பக்கம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இந்த பையனை நான் இங்கே உயிரோட விட்டா எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கே ஏற்கனவே சொன்னார், மனுஷங்களே சில பேர் நமக்கு ரொம்பவே பெரிய ஆபத்து இருப்பாங்க அப்படின்னு இந்த இடத்துல ஷயாபூஃப் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் இப்படியே நம்ம கானுக்கு தன்னோட அப்பா தான் ஞாபகம் வந்துட்டு போகிறாப்புல, ஏதோ ஒரு தீவில் இருக்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இவளை பார்த்து ரொம்பவே பாவமாக இருக்குது. ஏன்னா பிட்டோ இவனோட பிடியில் மாட்டிக்கிட்டு ரொம்பவே சித்திரவதைப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. ஆனால் எனக்கு இந்த விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. இல்லை அவள் பார்த்துக்க வேண்டிய விஷயம் இங்கே ஒன்று இருக்குது, அவள் அதனால் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஆனால் எனக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அதனால தான் நான் என்னையே அலோவ் பண்ணிக்கிறேன். உங்களால் முடிஞ்சால் என்னை பிடிச்சி காட்டுங்க. அதனால தான் நான் இங்கேருந்து தப்பிக்கவும் போகிறேன். உன்னால் பிடுங்க முடிஞ்சா பிடிங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஷயாபூஃப் பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறான். வேணா ஷயாபூஃப், நீ மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத. இந்த மாதிரி பண்ணினா இந்த இடத்துல பெரிய ஆபத்தா அப்படின்னு பிட்டோவுமே பயந்துகிட்டு இருக்கிறா. அண்ட் ஷயாபூஃப்மே பார்த்தீங்கன்னா அவனோட பாடியை, அதாவது அந்த 7ல் ஒரு பங்கு இருக்கிற அந்த பாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து மில்லியன் கணக்கில் குட்டி குட்டி ஷயாபூஃப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெளியே வந்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அவனுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய்கிட்டு இருக்கிறானுங்க. நான் உனக்காக ஃப்ரெண்ட் கேட்டில் காத்துக்கிட்டு இருப்பேன், அப்போ என் கூட சண்டை போட வரதனாப்பா, இல்லைன்னா நீ இங்கேயே இருந்து சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
நம்ம ஷயபூஃப் இந்த இடத்துல பேசிட்டு அப்படியே வெளியே போயிட்டான். இன்னொரு பக்கம் நம்ம பிட்டோவுக்கு ஆச்சரியம், அதாவது பயமா இருக்குது. என்ன மன்னிச்சிரு, ஏன்னா அவன் தானே உன் சொல் பேச்ச மீறி இருக்கிறான். நான் என்ன உன் சொல் பேச்ச மீறலில்ல. அதனால எனக்காக கொஞ்சம் டைம் குடு அப்படிங்கிறாங்க. உனக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு. இந்த ஆப்பரேஷனை முடிக்கிறதுக்கு இன்னும் உனக்கு 10 நிமிஷம் தான் டைம் குடுக்குறேன் அப்படின்னு கான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இவளுக்கு இப்பதான் பயமே ஆரம்பிக்குது. ஷயபூஃப் இந்த இடத்துலருந்து தப்பிச்சு போயிட்டான். அந்த தப்பிச்சு போனவன அவன் குறி வைக்காம, இவன் இந்த இடத்துல ரொம்பவே குறிக்கோளா இந்த டைமிங்கை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான் தான் இவளுக்கு ரொம்பவே பயமா இருக்குது. ஏன்னா இப்போ அவள் ஃபுல் கான்சன்ட்ரேட்டாக இருக்கிறான். பிட்டோ மேலே தான் ஃபுல் கான்சன்ட்ரேட்டே நம்ம கான் வச்சிருக்கிறான். அண்ட் பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது தெரியுது, இவ நம்ம கொமுகியை ஹீல் பண்ணுறதுக்காக 3-4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா டைம் கேட்டிருப்பா. ஹீல் பண்ணுற டைமே 1 மணி நேரம் தான். அதை வந்து அதிகமாக கேட்டு இவ ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் கேட்டிருப்பா. அது 3-4 மணி நேரம்லாம் ரொம்பவே அதிகம். உனக்கு நான் கொடுக்குற டைமிங் 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கான் சொல்கிறான். சரி, உடம்பு 1 மணி நேரத்தில் நான் அவளோட கிரிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ரேஷன்ஸையுமே முடிச்சிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலுமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பிட்டோ சொல்லியிருப்பா. ஸோ இப்படி தான் போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருக்கும். நம்ம கானுமே அதே இடத்துல 60 நிமிஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷம் பாக்கி இருக்குது. ஆக்சுவலி டாக்டர் வெயித்தை பொறுத்த வரைக்கும் இவ குறைஞ்சது எப்படியோ ஒரு 4 பேர்த்த இதே தடவை ஹீல் பண்ணியிருப்பாள்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து கண்டிப்பாக டாக்டர் வெயித்து அதோட பர்ஃபார்மன்ஸில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகமாக முடிக்க பார்க்கும். அண்ட் அதை பொறுத்து தான் இப்போ நான் கான் கரெக்டாக இது என்ன 10 நிமிஷத்தில் முடிக்கணும், இல்லைன்னா நான் உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்ருப்பான். அண்ட் இவன் மட்டும் நான் அப்படியே விட்ட வச்சுக்க, கண்டிப்பாக இவன் கிங்குக்கு ஒரு பெரிய ஆபத்தாக வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் டைமிங் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவன் நான் என்னை அட்டாக் பண்ண அப்படின்னு ஒரே நோக்கத்தோட தான் இருக்கிறான். இதே மாதிரி போச்சுன்னா கிங்கோட உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு பிட்டோ நினச்சிக்கிட்டே இருக்கும்போது, நக்கல் கிங் எங்கே போயிருக்குன்னு உனக்கு தெரியணும்ல. ஸோ கிங் சவுத் சைடு போயிருக்கிறான் அப்படின்னு முறைச்சிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறான் பாருங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம கானுக்கு இல்லவா 2 பேருமே சேர்ந்து தான் இந்த இடத்துல நெட்டேரோ அப்புறம் கிங் 2 பேருமே சவுத் சைடு போகிறத பார்த்துருப்பாங்க. அதை மனசுக்குள்ள வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம நக்கல் கிட்ட கான் வந்து அந்த வழியை சொல்லியிருக்கிறான். இதை கேட்கும்போது பிட்டோவுக்கு செம கோவம் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா தான் மனசுக்குள்ள நினச்ச பிளான் எல்லாத்தையுமே கான் வந்து ஓப்பனாக சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவன் மனசுக்குள்ள நினச்சது நம்ம கிங் எப்படியாவது காப்பாற்றலாம், அதாவது இந்த பிளான் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கிங் எப்படியாவது இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தெரியுது இவளோட பிளானில் மண்ணை போடுறதுக்காகவே கான் இந்த இடத்துல குந்த வச்சு கொண்டிருக்கிறான். அண்ட் இது இவளுக்கு ரொம்பவே கோவப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதனால இவளோட பிளானை முழுசாக செயல்படுத்த விடாமல் நம்ம கான் இந்த இடத்துல தடுத்துக்கிட்டு இருக்கிறான். நான் என்ன பண்ணியாவது இந்த இடத்துல இந்த பையனை நான் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிட்டோ இந்த இடத்துல ரொம்பவே முடிவோட இருக்கிற. ஆன கொள்றதுல ஒரு வழி இருக்கட்டும், பட் இருந்தாலுமே இப்போ கொமுகியை வேறு இடத்துலையாவது கொடுத்தாக்கணுமே. ஏன்னா கொமுகியை வச்சுக்கிட்டு என்னால் இந்த இடத்துல பேட்டில் பண்ண முடியாது. இவளுக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால் தாங்க முடியாது, கிங்காலையும் தாங்க முடியாது. அண்டு இந்த இடத்துல நான் கொமுகி யார்கிட்ட கொடுக்குறது, ஏன்னா கொமுகியை நம்பகமாக பார்த்துக்கிறவுக்கு யாருமே இங்கே இல்லையே அப்படின்னு அவள் பயந்துக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா யூபைக்கு ஷயபூஃப்க்கும் ரொம்பவே பிடிக்காது இந்த கொமுகிய பொண்ணை. அதனால தான் அவள் இங்கேருந்து போயிட்டானுங்க. கான், நீ என்ன வேணால் முடிவு பண்ணிக்கிட்டா, பட் இருந்தாலுமே என் முடிவு என் கையில் தானே இருக்குது. அதனால தான் நான் கூட சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். ஸோ யூபை இருக்கான்ல அப்படின்னு அவன் சில விஷயங்கள் சொல்ல வந்துக்கிட்டு இருக்கிறான். பட் அவன் யோசிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து தயங்கி போயிட்டான். ஒன்றும் இல்லை, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஆக்சுவலி அவள் இப்போ யூபை ரொம்பவே நல்லவன், அந்த மாதிரி நமக்காக இப்படி விட்டு கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு அவன் சொல்லும்போது சில விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு கம்முனு போயிட்டான். ஏன்னா இந்த இடத்துல யூபை நல்லவன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு கோவம் வந்து மறுபடியும் இந்த இடத்துல அவனோட மைண்டில் லூஸ் பண்ணி இந்த இடத்துல தப்பை ஏதாவது பண்ணிட்டான். ஸோ அதனால தான் இங்கேருந்து கிளம்பிட்டான். அதே சமயத்தில் இங்கே நெட்டரோ கிங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்கள் அம்மா உனக்கு வச்ச பேர் அது எனக்கு தெரியும், என் கோஆர்டினேட்ஸில் எதுவுமே உங்கள் கொண்டிருப்பாங்க உன் டீம்மேட்ஸு. பட் இருந்தாலுமே அந்த பேர் எனக்கு படுத்த தெரியும். நீ என்னை தோக்கடிச்சின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் உன்னோட பேர் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு. ஸோ நீ என்னை தோக்கடி, அதுக்கப்புறம் நான் உன்னோட பேரை சொல்கிறேன் அப்படின்னு நெட்டரை சொல்லிடுவாவில். அண்ட் வானத்திலே பறந்துக்கிட்டு தான் ஒரு தாமரை மலர் மேலே இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பவராட்ட போடுறாப்புல. அண்ட் அதே சமயத்தில் சில ஃப்ளாஷ்பேக்காட்ட காட்டிகிட்டு இருக்கிறாங்க. நான் எப்போ என்னோட எனிமீஸை இந்த மாதிரி கீழே இருந்து பார்க்க ஆரம்பிச்சுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய ஃப்ளாஷ்பேக்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா எனிமீஸ் கிட்ட மோதிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இது கொஞ்சம் ஃப்ளாஷ் பண்ணி விட்டுறலாம் ஸ்பீடாக. அவர் ஒவ்வொரு எனிமீஸை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இவர் அசால்ட்டாக ஒரே பஞ்சில் அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா துவம்சம் பண்ணிடுறாப்புல. ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா அவரோட 100 டைப் கியானின் போதி சாட்வா அப்படிங்கிற ஒரு பவரை பயன்படுத்தி இந்த இடத்துல அட்டாக் பண்ணுறாப்புல. ஆனால் இந்த தடவை ஃபர்ஸ்ட் ஹேண்ட் செகண்ட் எல்லாம் கிடையாது, 99th ஹேண்டை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாப்புல. அண்ட் அந்த இடத்துல கிங்கியுமே பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கை தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. பட் அவ்வளோ பெரிய கையை கிங்கியுமே பார்த்தீங்கன்னா அப்படியே நசுக்கி போட்டுருச்சு. அப்படியே தரையோட தரையாக போட்டு முக்குது. அப்படியே புரோட்டா சால்னா போட்டு என்ன அடிப்பாங்க அந்த அளவுக்கு போட்டு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்படியே அடின்னு அடிக்க ஸோ இதுதான் ஒரு வார் ஜோன் ஆச்சு. ஸோ வார் ஜோனில் எப்படியோ அடியில் ஒரு டாம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. அண்ட் சில விஷயங்களை நம்ம நிறைய நினச்சி பார்க்குறாப்புல. எப்போ வந்து தோத்தவங்கிட்ட இருந்தெல்லாம் இவர் கை கொடுக்க ஆரம்பித்தாரோ அப்போ தான் இவரோட சக்தி இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா தோத்தவன் கிட்ட இவர் பேசும்போதே தன்னோட கர்வமானது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறத நினச்சி இவர் ரொம்பவே சக்தி வந்தவர் அடைவார். ஸோ அதை நினச்சி பார்த்துட்டு இவருக்கு இன்னும் ஒரு கோவம் அதிகமாகிட்டே இருக்குது. எப்படியாவது நான் இவனை தோக்கடிச்சே தான் ஆகணும் அப்படின்னு நெட்டோரா புல் போர்ஸர் அடிக்கிறாப்புல. அந்த இடத்துல ஒரு பெரிய வெட்டி விபத்து நடக்குது பாருங்கள். ஸோ வெடிச்சத உடனே இவங்க ஒரு கம்பார்ட்மெண்ட்டாட்ட அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க.
இது என்ன இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்குது அப்படின்னு கிங் கேட்கும்போது, வித்தியாசமான இடம் தான். சமாதி தான். வேற எதுவும் இல்ல. உனக்கான சமாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நெட்டவர பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஐயா வயசானவரே என்ன ரொம்பவே கடுப்பேத்திட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கங்க. அப்புறம் நானும் ரொம்பவே சூடாயிருவேன் அப்படின்னு கிங் இந்த இடத்துல வார்னிங் குடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. நெட்டரோ அதெல்லாம் கேட்கற மாரி இல்லையே. உன்ன நான் என்ன பண்ணாலுமே சரி புரட்டி எடுக்க விடவே மாட்டேன்டா அப்படின்னு நெட்டரும் அட்டாக் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாப்புல. அண்ட் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா, அவரோட ஹையஸ்ட் பவரான அந்த போதிசத்வ அப்படிங்கிற ஒரு பவர பயன்படுத்துறாப்புல. கைய அப்படியே மேல தூக்குறாப்புல. கிங் இந்த இடத்துல அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா கிங்கு அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிற அதே சமயத்துல ரொம்பவே ஸ்பீடா அவன் கைய நவுத்திக்கிட்டு இருக்கிறான். அதே ஸ்பீடுக்கு ஈக்குவலா நம்ம கிங்குமே நெட்டரோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த அளவுக்கு ஸ்பீடா இவனால பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியம். ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனுக்கு இந்த கேப்பபிலிட்டியே இல்லையே. அதனால தான் சொல்லப்போனா நானுமே உனக்கு நன்றி சொல்லியிருக்கணும். ஏன்னா உன்ன மாரி ஆளுங்கள தோற்கடிக்கிறதுக்காக தான் நான் இப்போ மறுபடியுமே அத பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கைய கும்பிட்டு பார்த்தீங்கன்னா, மறுபடியுமே இன்னொரு கை அப்படியே எடுத்து அடிக்கிறாரு. ஸோ இவரு அடிக்கிறதுக்கு ஏத்த மாரியே தான் அந்த சிலையுமே கிங்க சலார்ன்னு ஒரு அடி அடிக்குது பாருங்க. கிங்குமே பார்த்தீங்கன்னா பறந்துகிட்டு போய் விழுகிறாப்புல. கிங் அடி வாங்குறத பார்த்துட்டு இவர் அப்படியே லைட்டா சிரிக்கிறாப்புல. ஏன்னா பையன் நம்மகிட்ட அடி வாங்கிட்டே அப்படின்னு. அவரால அந்த அட்டாக்க தடுத்து நிறுத்தவே முடியல. ஸோ கிங்குமே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு தூண்ல போய் அடிச்சு அப்படியே கீழ விழுகுறாப்புல. என்னாச்சு? இப்ப அந்த அடி நல்லா இருந்துச்சா? அப்படின்னு சொல்லிட்டு நெட்டரோ பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சைலன்ட்டா அவரோட நெண்ண பார்த்தீங்கன்னா, பொசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. நம்ம கிங்குமே அப்பேற்பட்ட அடி வாங்கிட்டு ரொம்பவே கோவமா அப்படியே அந்த இடத்துலருந்து வெளிய வந்துகிட்டு இருக்கிறான் பாருங்க. அவனோட ஆரம் அந்த இடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா சூழுது. ஸோ உன்னால தான்டா நான் இப்ப மறுபடியுமே அத பார்க்க போறேன். அண்ட் ரொம்பவே நன்றி. நான் உனக்கு ஏற்கனவே நன்றி சொல்லியிருக்கணும் அப்படின்னு வித்தியாசமான ஒரு பவர பார்த்தீங்கன்னா, நெட்டரோ ட்ரை பண்றாப்புல. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது. எபிசோட இந்த அளவுக்கு இழுத்ததுக்கு பேசாம இவனுங்க ஃபில்லர் எபிசோடே போட்டுருக்கலாம்.